Hello guys, welcome to the first video in the channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் கேம் பார்க்க போகிறோம். மைன்கிராஃப்டில் சர்வைவல் மோடு பண்ணலான்ட்டு ஆரம்பிச்சிட்டோம். விளையாட போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதில் கீப் இன்வென்ட்ரி ஆன் பண்ணிக்கிறேன். ஏன்னா லூட்ஸ் எல்லாம் தொலைஞ்சிச்சுன்னா நான் சைக்கோவாயிடுவேன். அதனால் கீப் இன்வென்ட்ரி ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ வேர்ல்டை க்ரியேட் பண்ணி உள்ளே போய்க்கிறோம். கொஞ்சம் லோடிங் டைம் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். உள்ளே வந்தவொடனே போனஸ் செஸ்ட் ஆன் பண்ணி வச்சுருந்தேன். ஆன் பண்ணதை என்னென்ன லோட் இருக்குன்னு பார்த்துட்டு ஆட்ஸ் வச்சு அந்த செஸ்ட்டை உடச்சிட்டு நான் டார்ச்சையும் எடுத்துட்டேன். மைன்கிராஃப்டில் ஸ்டார்டிங்கே பண்ண போகிற விஷயம் வுட்டு வெட்டுறது தான். அந்த வுட்டு வெட்டலான்ட்டு இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். நான் இப்போ வுட்டு வெட்டிகிட்ருக்கேன். இப்போ வுட்டை மைன் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுக்கலாம். கிராஃப்டிங் டேபிளுக்கு வுட்டை போர்ட் பிளாங்க்ஸாக மாற்றி கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுக்கலாம். என் கையில் இருக்கிறது 10 ஸ்டிக்கு தெரியாமல் இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்கு செஞ்சுட்டேன். தப்பாக போச்சு. இதை நான் இப்போவே நோட்டீஸ் பண்ணல, நான் ரெக்கார்ட் பண்ணும்போது தான் நோட்டீஸ் பண்ணுறேன். சரி, கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு போனேன். லைட்டாக கீழே குழி மாதிரி போச்சு. சரி, இங்கே ஸ்டோன் இருக்கும், ஸ்டோன் எடுக்கலான்ட்டு ஸ்டோன் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அங்கே ஒரு 10 ஸ்டோன் எடுத்ததும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு ஆண்டரில் சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பிட்டேன். இந்த சீடு கஸ்டம் சீட் தான், அதனால் எந்த இடத்துல என்ன இருக்குன்ட்டு எனக்கு தெரியும். ஒரு ஆடு கண்ணில் மாட்டிச்சு. பெட்டு செய்கிறதுக்கு உள்ளு தேவைன்றதுக்காக அந்த ஆட்டை கொலை பண்ணிட்டேன். தூரத்தில் பார்த்தா வில்லேஜ் மாதிரி இருந்தது. பார்த்தா அது வில்லேஜ் தான். இப்போ வில்லேஜுக்குள்ளே போகலாம். தண்ணி ஒரு டைவை போட்டு வில்லேஜுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன். வில்லேஜ் கண்ணில் நான் பார்த்த ஃபஸ்ட்டு செகண்ட்லேயே எனக்கு பிளாக் ஸ்மித் இருக்குது. பிளாக் ஸ்மித்தில் என்ன நிறைய லூட் ஓபியாக இருக்கும். பிளாக் ஸ்மித்தில் என்ன லூட் இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறேன். நாட் பேட். ஒரே ஒரு அயன் பூட்ஸு 2 பிரெட் இருக்குது, எடுத்துக்கலாம். இவன் கையில் என்ன ட்ரேட் இருக்குது, ஓபியான ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டேன். இவன் கையில் ஒரு நல்ல ஸ்வாட் இருந்தது. அதை இந்த வீடியோ என்ட்ரிக்குள்ளே வாங்கலான்ட்டு முடிவு எடுத்துகிட்டு இப்போ வேறு ஒரு பிளாக் ஸ்மித்துக்குள்ளே போனேன். இந்த இடத்துல ஓபி லூட்டாக இருந்தது. எனக்கு ஒரு 4 டைமண்டும் 4 அயனும் கிடச்சிது. யூஸ் ஆகுன்ட்டு செஸ்ட்டை உடச்சிட்டு எல்லாம் எடுத்துக்கினேன். இங்கே எதுக்கு நான் பிக்கேட்ஸை கீழே போட்டேன்னு தெரில. அப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன், என்கிட்ட ஒரு பூட்ஸும் இருந்தது, ஒரு லெகின்ஸும் வந்தது. தெரியாதனமாக என்டர்மேன் என்னதுன்னு தெரியாமல் கண்ணால் பார்த்துட்டேன். என்டர்மேனை கண்ணால் பார்த்து அடிக்க வருமா? நான் எந்த ஆர்மரும் போடல. எனக்கு 2 அடி தான் அடிச்சுது. எனக்கு ரொம்ப ஹெச்பி குறைஞ்சிச்சு. இதில் காம்பேட் மெக்கானிக்ஸ்லாம் ஒர்க் ஆகுமான்னு தெரில. காம்பேட் மெக்கானிக்ஸ்னால் இப்போது நார்மலாக பண்ணுற அட்டாக்கை விட ஜம்ப் பண்ணி அடித்தா நிறைய அட்டாக் வியும். அதெல்லாம் இருக்கான்னு தெரில, பார்க்கணும். இப்போ கிராஃப்டிங் டேபிள்ஸ் எடுத்துகிட்டு இப்போது நான் பிக்கேட்ஸையும் ஆக்ஸையும் செய்யலான்ட்டு முடிவு எடுத்துட்டேன். டைமண்டில் பிக்கேட்ஸும் அயனில் ஆக்ஸும் செஞ்சுட்டேன். நமக்கு இப்போது ஃப்ளிண்ட்டு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஃப்ளிண்ட்டு எதுக்கு யூஸ் ஆகும்னா ஆர்ச்செட் டேபிள், கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஆர்ச்செட் டேபிள் யூஸ் பண்ணலாம். அது தேர்றதுக்குள்ளே வகையில் ஏபிள் இருந்ததுன்ட்டு அதை மைண்ட் பண்ணிக்கினேன். அப்படியே கொஞ்சம் செஸ்ட்டு லூட் அடித்தேன். இங்கே நமக்கு பொட்டேட்டோ வந்தது. இங்கேயும் நிறைய ஏபிள் இருந்தது, அதையும் மைண்ட் பண்ணிக்கினேன். வில்லேஜில் அயன் கோலத்தையும் நான் பார்க்கல. ஒரு பெட்டையும் எடுத்துட்டேன். கொஞ்ச நேரம் சும்மா வில்லேஜை சுற்றி பார்த்துன்னு இருந்தேன். அப்படியே பில்லேஜர் அவுட் போஸ்ட்டு போகலான்னு நினச்சேன். அங்கே என் கையில் இருக்கிறதே 4 ஆட்டு தான், அதனால் திரும்பி வந்துட்டேன்.
இப்போ கிராவலை மைன் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா கிராவலை மைன் பண்ணால் ஃப்ளிண்ட்டு கிடைக்கும். அந்த ஃப்ளிண்ட்டு வச்சு நம்ம ஸ்டிக்ஸை ட்ரேட் பண்ணலாம் வில்லேஜ் கிட்ட. ஆனால் எனக்கு அன்லக்கியாக எனக்கு எந்த ஸ்டிக்கும் கிடைக்கல. அப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன் என் இதில் 10 ஸ்டிக் இருந்ததுன்ட்டு. அது எப்படி வந்ததுன்னே தெரியாமல் முழிச்சுன்னு இருந்தேன். ரெக்கார்டிங்கில் தான் தெரிஞ்சுது. கரெக்டாக 2 ஃப்ளிண்ட்டு கிடச்சிச்சு. என் இதில் இன்வென்ட்ரி ஃபுல்லாக இருந்திருக்கு போல். என்னால் ஃப்ளிண்ட்டு எடுக்க முடியல. கிராவல் மட்டும்தான் என் கையில் இருந்து. அதுக்கடுத்து இன்வென்ட்ரியை ஃப்ரீ பண்ணிக்கினேன். இப்போ 2 செஸ்ட்டு மைண்ட் பண்ணதில் செஸ்ட்டு செஞ்சுட்டு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுக்கினேன். கிராஃப்டிங் டேபிள் எதுக்கு செஞ்சேன்னா அந்த டேபிள் செய்கிறதுக்கு. டேபிள் செஞ்சுட்டு பார்த்தேன், நைட் ஆகிடுச்சி. சரி இதுக்கு மேலே அந்த டேபிளும் செஞ்சேன், அப்புறம் ஷீல்டும் செஞ்சுட்டேன். அதுக்கடுத்து 2 ஆர்மர் செஞ்சேன். அயன் கோலம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது டேமேஜ் வாங்கின்னு இருந்தேன். ஆனால் நான் ஸ்கெலிட்டன் அடிச்சிருந்தது. நான் 2 அடி அடித்தேன், அயன் கோலமும் ஒரு அடி அடிச்சுது. இப்போ இன்னொரு ஸ்கெலிட்டன் வந்தது, அதை அடிக்கலான்னு போனேன். என்னை கிட்டத்தட்ட சாவர ஸ்டேஜுக்கு தள்ளியிருக்கும். அயன் கோலத்துக்கு ஒரு சலிட்டு சொல்லிட்டு நான் வீட்டு உள்ளே போயிட்டு படுத்து தூங்கிட்டேன். என் கையில் அரை ஆட்டு தான் இருந்தது. ஃபுட்டும் என்னால் ஓட முடியாத அளவுக்கு வந்துச்சு. சாப்பிட்லான்ட்டு லெஃப்ட்டு கிளிக் பண்ணேன், பார்த்தா பெட்டில் பத்துக்குச்சு. பெட்டி சாக்கு போயிட்டுன்னு வந்து என்னென்னா என் உடம்புல வில்லேஜர் பூந்துட்டான். வெளியே வந்தவொடனே ஒரு ஜாம்பியும் ஒரு க்ரீப்பரையும் பார்த்தேன். அதுக்கிட்ட போனேன். என்கிட்ட இருக்கிற ஆட்டு செத்துருவன்ட்டு நான் சாப்பாடு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கிட்டே போனேன். போகலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே 2த்தையும் மறைஞ்சிச்சு. இங்கே ஒரு வில்லேஜ் இருக்கான், அவங்ககிட்ட அந்த டேபிள் வச்சு ட்ரேட் பண்ண முடியுதான்னு பார்த்தேன். அவன் ஆக்குப்பை பண்ணல, வேறு அவனும் ஆக்குப்பை பண்ணிட்டான் அந்த டேபிளை. ஒரு வாட்டி வச்சான், அவன் எடுக்கலை. இன்னொரு வாட்டி வச்சேன், அப்போவும் அவன் எடுக்கலை. சரி கொஞ்ச தூரம் போயிட்டு வருவோம், எவன் மாட்டினானோ அவன் பக்கத்தில் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச தூரம் போயிட்டு வரேன். ஒருத்தன் இருந்தான், அவன்கிட்ட என்ன ட்ரேடுன்னு பார்த்தேன். 32 ஸ்டிக்கு. நார்மலில் எப்பயுமே 32 இருக்கும், அதே இருந்தது. சரி அவனை குழிக்குள்ளே தள்ளலாம் இல்லை ட்ராப் பண்ணலான்னு பார்த்தா கோழி வேறு குழுக்க வந்து இது பண்ணியிருந்து. நான் வேறு பிளாக்ஸை வைக்க தெரியாமல் வச்சுன்னு இருந்தேன். சரி இது சரிப்பட்டு வராது, அவனை குழிக்குள்ளே தள்ளி புதைச்சிடலாம் அப்படின்ட்டு முடிவெடுத்துட்டேன். ஏன்னா இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல அவன் எதை ஆக்குபை பண்ணான்னு தெரியல, என்னால் பிளாக்கே வைக்க முடியல. இந்த இடத்துல பாருங்களேன், அவன் அந்த மூலையில் இருக்கிறான். இருந்தானே என்னால் இந்த 3 பிளாக்லேயும் வைக்க முடியல. அதனால் குழியில் தள்ளிட்டு மேலே டேட்டு வச்சிட்டேன். இப்போது வுட்டு தேவைப்பட்டுது, அதனால வுட்டை மைண்ட் பண்ணிக்கினேன். இப்போ ட்ரேட் பண்ணலான்னு பார்த்தேன். ட்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்டிக்கு வேணும்ன்ட்டு ஸ்டிக்கு கிராஃப்ட் பண்ணிக்கினேன். ஸ்டிக்கு ஒரு 1.5 ஸ்டாக் மேலேயே இருந்தது, 2 ஸ்டாக் மேலேயே இருந்து. அதை வச்சு எம்ரால்டு வாங்கினேன். 9 எம்ரால்டு இருந்தது. நம்மக்கிட்ட கொஞ்சம் ஆரம் வந்தது, அப்படியே ஒரு போவும் இருந்தது. அதனால் கொஞ்சம் ஒரு போவும் 3 ஆரவும் வாங்கிக்கினேன் ட்ரேடில். நான் இந்த ஆரோவும் போவும் வாங்கலாம், என்னத்துக்கு அந்த அயனாக்ஸ் வாங்கியிருப்பேன். நம்மக்கிட்ட தான் அயன் இது இருக்குல்ல, ஏன்னா அயனாக்ஸா அயன் ஸ்வாடு, நம்மக்கிட்ட தான் அயன் ஸ்வாடு இருக்குல்ல. அதனால் போயிட்டு வுட்டை மைண்ட் பண்ணிக்கினேன். இவ்வளோ வுட்டு எப்படி வந்ததுன்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகலாம் வாங்க. இவ்வளோ வுட்டும் இவ்வளோ ஸ்டிக்கும் செஞ்சுட்டேன். இப்போ இவ்வளோ வுட்டு எடுக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பாருங்களேன். ரொம்ப ஸ்பீட் பண்ணிட்டேன், ஏன்னா ரொம்ப நேரம் ஃபுட்டேஜ் போச்சு. ஒரு அயனாக்ஸு உடையிற வரையும் பண்ணின்னு இருந்தேன் நான். ஒரு அயனாக்ஸ் உடஞ்சதும் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேன்.
வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இப்போ கிராஃப்ட் பண்ணது இந்த ஃபுட் வச்சு தான். அதுக்கடுத்து அவங்கக்கிட்ட போய் ட்ரேட் பண்ணலான்னு போனேன். ட்ரேட் பண்ணலான்னு பக்கத்தில் போயிட்டு கிளிக் பண்ணேன். மொத்த ட்ரேடும் பண்ணிடலான்ட்டு பார்த்தேன். கிராஸ் ஏரோ போட்டான். கிராஸ் ஏரோ போட்டால் அவங்களால இதுவே பண்ண முடியாது. இப்போ என்கிட்ட 11 எம்ராய்டு இருக்குது. அடுத்த நாள் ஏஞ்சி பார்க்குறேன், அவன் காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுவான்னு நான் நினச்சே பார்க்கல. 57 ஸ்டிக்குக்கு ஒரு எம்ராய்டு கொடுத்தான். நான் அவனை அடிக்க கூட இல்லை, என்ன இருந்ததுன்னு தெரில. அதனால் இதோட இந்த வீடியோவை முடிச்சிட்டேன். அடுத்த எபிசோடில் நம்ம அயன் ஆர்மர் மாறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.